இன்னைக்கு நம்ம ஒரு அடுத்த அதாவது ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். और एक व्यक्ति के बारे में हम आज देखने वाले हैं. நம்ம अनेक நபர்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். बहुत सारे व्यक्तियों के बारे में हमने देख रहे हैं. யோசேப்பை பற்றி பார்த்தோம், यूसुफ के बारे में देखे, சிமியோனை பற்றி பார்த்தோம், सिमियोन के बारे में देखे. இப்படி अनेक ஜனங்கள் ஒரு பேர்ல अनेक ஜனங்களுடைய சுபாவங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். उनके नाम के अंदर उनके गुणों को हम देखते आ रहे हैं. இன்னைக்கு நம்ம ஒரு நபரை குறித்து பார்க்க போறோம். आज हम एक व्यक्ति के बारे में देखेंगे. பாருங்க, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. पढ़ेंगे एक वचन को. நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் नेहमिया का किताब 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். पहले और दूसरे वचन को सुनेंगे. தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். ஜெபிக்கலாம். அவ்வளவு தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ऐसे सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात करना है. அதில் இருக்கிற மறைபொருள்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரணும். इसके अंदर के गुप्त चीजों को परमेश्वर प्रकट करके देना है. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे. ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, एलोहिम खुदा जिसने आकाश और पृथ्वी को बनाया, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शदाई खुदा हम तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. आप हमसे बात कीजिए. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए. இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ इसे जो सुन रहे हैं, அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரத்தக்க கிருபை செய்யுங்க. उनके जीवन में आशीष आने के लिए आप कृपा कीजिए. தன் செவி கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய செவியை மறைக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. और तेरे वचन को न सुनने वाले लोगों का प्रार्थना घृणित है करके कलाम कहता है. இன்னைக்கு உம்முடைய வார்த்தை கேட்கும்படி உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறது நீர் அறிவீர். तेरे वचनों को सुनने के लिए तेरे बच्चे आए हुए आपने देखा है. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. हर किसी को आप आशीष दीजिए. தேவைகள் சந்திக்கப்படட்டும். सारे जरूरतों को पूरा உம்முடைய कीजिए. கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். आपका अनुग्रह बच्चों के साथ रहने दीजिए. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. आशीष करके चलाइए. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. மீண்டும் வாசிக்கலாம். நெகேமியா 7ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். दोबारा हम पढ़ेंगे नेहमिया का 7वां अध्याय पहले वचन को पढ़ेंगे. அலங்கம் கட்டி முடிந்து அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு ஆ, வாசல் காவலாளரையும் ஆ, பாடகரையும் ஆ. லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு. இங்க நெகேமியாவுடைய நாட்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். नेहमिया के समय के बारे में हम देखते हैं. நெகேமியாவுடைய நாட்கள்ல அந்த எருசலேமின் அலங்கங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. नेहमिया के दिनों में यरूशलेम का जो शहर पनाह है वो बांध के खत्म किया गया. அது முடிஞ்ச பிறகு वो खत्म होने के बाद அங்க அவ கதவுகளை அங்க கதவு கிட்ட நிக்கிறவங்களை ஏற்படுத்துகிறான். वो द्वारपाल को खड़ा करता है அதே மாதிரி பாடகரை ஏற்படுத்துறான். और गवैयों को खड़ा करता है. லேவியர்களை ஏற்படுத்துறான். लेवियों को खड़ा करता है. இப்படி பல ஜனங்கள் அவன் என்ன செய்யறான்னா ஆர்டர் வைஸ் அவன் அங்க எல்லாத்தையும் அவன் நிறுத்தி வைக்கிறான். ऐसे बहुत सारे लोगों को वो नियम के अनुसार वहां खड़ा रखता है. இதுல முக்கியமா ஒரு நபர் அவன் தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் சகோதரனாகிய அனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். எருசலேமின் காவல் விசாரணைக்காக ஏற்படுத்தினேன். और जेरूसलेम का पूछताछ के लिए मैंने रखा. யாரை ஏற்படுத்துறாரு? और किसे नियुक्त करता है? ஹனனியா. हननिया. இந்த ஹனனியாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். इस हननिया के बारे में ही हम देखने वाले हैं. வேதத்துல நிறைய ஹனனியாக்கள் இருக்கிறாங்க. और कलाम के अंदर बहुत सारे हननिया हैं. பழைய ஏற்பாட்டுல வந்து ஹனனியான்னு சொல்லி சொல்றோம். और जुने करार में हम हननिया कहते हैं. அதே ஹனனியா தான் புதிய ஏற்பாட்டுல வரும்போது அத அனனியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். उसी हननिया को नवे करार में हम अननिया करके कहते हैं. அனனியா சப்பீரா, अननिया सपीरा இன்னும் நிறைய அனனியா இருக்கிறாங்க. और बहुत सारे अननिया हैं. இவங்க பேர் எல்லாமே
எபிரேய பெயர் தான் ஹனனியா. इनके सारे नाम जो है वो हिब्रानी नाम है, वो है हननिया। ஹனனியா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? हननिया का मतलब क्या है? ஹனனியா கடைசில யா வருது பாருங்க. हननिया आखिर में यो या आता है। யா அப்படிங்கிறது யெகோவா தேவனை குறிக்கும். या जो है यहोवा परमेश्वर को दर्शाता है। அடுத்தது ஹனனி, और अगला जो है हननी। அந்த ஹனான் அப்படின்னா கிருபை அப்படின்னு சொல்லி அர்த்தம். हनान का मतलब जो है अनुग्रह। தேவன் கிருபை கொடுக்கிறார், परमेश्वर अनुग्रह करता है। யெகோவா கிருபை அளிக்கிறார். परमेश्वर यहोवा अनुग्रह करता है। சோ அனனியாக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, तो हननिया का मतलब क्या है? யெகோவா கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். यहोवा अनुग्रह करता है, ये मतलब है। இன்னைக்கு உங்க மேலயும் என் மேலயும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். आज आपके ऊपर और मेरे ऊपर परमेश्वर ने अनुग्रह किया है। அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு ஹனனியா தான். तो आज आप और मैं हननिया हैं। ஆனா இந்த ஹனனியாவுக்கு लेकिन ये हननिया को, ஹனனியாவுக்கு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். हननिया का मतलब हमने देखा, அதுக்கு அர்த்தம் வந்து யெகோவா கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब है यहोवा अनुग्रह करता है। யெகோவா கிருபை அளிக்கிறார். यहोवा अनुग्रह करता है। சோ இந்த ஹனனியா யாரு? तो हननिया कौन है? நீங்களும் நானும் தான் இந்த ஹனனியா. आप और मैं ही वो हैं। ஏன்னா தேவன் நம்ம மேல கிருபை அளிச்சிருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे ऊपर अनुग्रह करता है, அப்ப நம்ம தான் ஹனனியாவா இருக்கிறோம். तो हम ही हननिया है। வேதத்துல நிறைய ஹனனியா இருக்கிறாங்க. कलाम के अंदर बहुत सारे हननिया हैं। அந்த ஹனனியாக்களை ஒண்ணொண்ணா நம்ம பார்க்க போறோம். उस हननिया को हम एक एक करके देखेंगे। நிறைய பேருடைய பேரு ஹனனியான்னு சொல்லி இருந்தாலும் बहुत सारे लोगों का नाम हननिया होने के बाद भी, யெகோவாவுடைய கிருபை அவங்க மேல இருந்தாலும், यहोवा का अनुग्रह उनके पास उनके पर हो, तो அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து வித்தியாசமா இருக்குது. उनकी क्रियाएं जो है वो अलग हैं। இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இருக்க கூடாது. आज हमारे अंदर वैसे नहीं होना। ஹனனியா அப்படிங்கிற அந்த வார்த்தை, हननिया ये जो शब्द है, யெகோவா கிருபை அளிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். यहोवा अनुग्रह करता है, ये मतलब है। இந்த பேர், அதாவது இந்த அனுபவத்தை பெற்ற நம்ம ये इस अनुभव को हमने जो पाया है, நல்ல குணமுடைய ஹனனியாவா இருக்கணும். और अच्छे गुण वाले हननिया होना चाहिए। வேதத்துல நிறைய ஹனனியாஸ் இருக்கிறாங்க. कलाम के अंदर बहुत सारे हननिया हैं, ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 6 ஹனனியாவை பற்றி பார்க்க போறோம். लेकिन आज हमको 6 हननिया के बारे में देखेंगे। முதலாவது ஹனனியா தான் அந்த நெகேமியாவுடைய நாட்கள்ல இருக்கக்கூடிய ஹனனியா. नेहमिया के समय में जो था वो पहला हननिया है। நெகேமியா அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்கிறான். नेहमिया यरूशलेम के शहरपनाह को बांधता है। கட்டி முடிச்ச பிறகு बांधने के बाद அங்க எருசலேம் மேல அதிகாரியாக வைக்கிறது கர்த்தர் அவன் மூலமா ஒரு சில ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்துறார். और यरूशलेम में अधिपति करने के लिए उनके उसके द्वारा परमेश्वर कुछ लोगों को नियुक्त करता है। அதுல அவனுடைய 2 சகோதரர்களை அவர் ஏற்படுத்துறான். और उसमें उसके 2 भाइयों को वो खड़ा करता है। அவன் சொல்றான், என்னுடைய சகோதரனாகிய அனனி, और वो कहता है कि मेरा भाई जो हननी, அதுக்கு பிறகு இன்னொன்னு ஹனனியா, और दूसरा जो है हननिया। இந்த ஹனனியாவை பற்றி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். इस हननिया के बारे में थोड़ा व्यस्त में देखेंगे। அன்னைக்கு பாருங்க, இந்த ஹனனியா வந்து ரொம்ப உத்தமமானவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. हननिया के बारे में कलाम कहती है कि वो बहुत धर्मी है। பாருங்க 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். दूसरे वचन को हम पढ़ेंगे। நான் என் சகோதரனாகிய அனனியாவும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். 2 காரியம் அவன்கிட்ட இருக்கு பாருங்க. 2 चीज उसके पास है। இந்த ஹனனியாவை காவல் விசாரணைக்காரனை வைக்கிறதுக்கு முன்னாடி, ये हननिया को अधिकारी बनाने से पहले அவன்கிட்ட ஒரு 2 குணத்தை அவன் பார்க்கிறான். उसमें 2 गुण को देखता है। அநேகரை பார்க்கிலும் அவன் உத்தமமானவன். और बहुत सारे लोगों को के बीच में वो धनी है। யாருமே ரொம்ப உத்தமன்னு சொல்லி சொல்ல முடியாது. कोई भी अपने आप को धर्मी नहीं कह सकता। நான் தான் ரொம்ப உத்தமமானவன் சொல்லி சொல்லவே முடியாது. मैं ही अपने आप को मैं सज्जन हूं करके नहीं कह सकता। ஏன்னா எல்லாத்துமே குறைபாடு இருக்குது. क्योंकि सभी के पास कमियां होती है। வேதத்துல உத்தமமானவன் சொல்லி கர்த்தர் ஒரு நபரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். कलाम के अंदर
एक सज्जन है करके परमेश्वर एक व्यक्ति के बारे में गवाही देता है। என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொல்லி கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर एक व्यक्ति के बारे में ऐसे गवाही देता है कि वो मेरे सारे घराने में सच्चा है। அது யார் அப்படினா மோசேஸை பற்றி. वो कौन है? वो है मूसा। அவனுக்கு எவ்வளவு பிரஷர் இருந்தது. उसके ऊपर बहुत सारे प्रेशर थे, ஆனா கர்த்தருடைய வீட்ல அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். लेकिन परमेश्वर के घर में वो सच्चा था। கர்த்தருடைய வீட்டுக்குள்ள உண்மையுள்ளவனாய் இருக்கணும். परमेश्वर के घर में सच्चा होना चाहिए। இந்த ஹனனியாவை பார்க்கும்போது ये हननिया को जब हम देखते हैं, अनेकரை பார்க்கிலும் அவன் உண்மையுள்ளவன். बहुत सारे लोगों को देखने के समय वो सज्जन है। அவன் எல்லாத்தை பார்க்கிலும் அவன் உத்தமமா காணப்பட்டான். वो सबसे सज्जन दिखाई दिया। இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட குணம் இருக்குதா? आज हमारे पास वैसे गुण है क्या? இன்னைக்கு நம்ம கர்த்தரிடமிருந்து கிருபை பெற்றிருக்கிறோம். हम परमेश्वर से अनुग्रह को पाए हैं। கிருபை பெற்றவங்க எல்லாரும் ஹனனியா தான். और जो अनुग्रह को पाए हैं वो सब हननिया है। இன்னைக்கு நம்ம அத உத்தமத்துல இருக்கிறோமா? आज हम वो सच्चाई के अंदर है क्या? எல்லாரை பார்க்கிலும் நம்ம உத்தமமா காணப்படணும். सबके बीच में हम सच्चा दिखना चाहिए। உங்க வீட்ல நீங்க உத்தமமா காணப்படணும். अपने घर में आप सच्चा दिखना चाहिए। நீங்க இருக்கிற வீதியில உத்தமமா இருங்க. आप जिस शहर पे रहते हो वहां पर सच्चा रहो। எந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்களோ அதுல அங்க நீங்க உத்தமமா இருங்க. जिस गांव में रहते हो वहां पर सच्चा रहो। எந்த பில்டிங்ல இருக்கிறீங்களோ அந்த பில்டிங்ல நீங்க உத்தமமா இருங்க. जिस इमारत में आप रहते हैं वहां पर सच्चा रहो। எல்லாரை பார்க்கிலும் உத்தமமான ஒரு நபரை கர்த்தர் பார்க்கிறார். सबसे उत्तम सबसे सज्जन को परमेश्वर देखता है। கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கும்னா, परमेश्वर का नजर कैसा होगा? அவருடைய வார்த்தைக்கு உத்தமமா இருக்கிறீங்களான்னு தான் பாப்பார். उसके वचन के लिए आप सच्चे हो क्या वही देखता है। ஒரு தடவை கர்த்தர் ஒரு ஓமையை சொன்னார் பாருங்க. परमेश्वर ने एक दृष्टांत को बताया। ஒரு முதலாளி வந்து வெளியூருக்கு போறதுக்கு முன்னாடி एक मालिक बाहर गांव जाने से पहले ஒருத்தனுக்கு 5 தாலந்து, किसी को 5 सिक्के, ஒருத்தனுக்கு 4 தாலந்து, और किसी को 4 सिक्का, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து, और दूसरे को 1 सिक्का, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தாலந்துகளை கொடுத்தார். ऐसे एक एक जन को सिक्का दिया। ரிட்டர்ன் அந்த முதலாளி ரிட்டர்ன் வரும்போது वो मालिक जब लौटता है 5 தாலந்துள்ளவன் அவன் 10 தாலந்து ஆக்கி அவனுடைய எஜமான் கையில கொடுத்தான். वो जो 5 दान जिसके पास था उसे 10 करके उसने दिखाया। ஆனா ஒரு தாளந்துள்ளவன் என்ன செய்தா அப்படினா, लेकिन जिसके पास 1 सिक्का था उसने क्या किया? அத புதைச்சு வச்சிருந்தானா. उसे गाड़ कर रखा था। கர்த்தர் அவனை பார்த்து பாருங்க, அந்த 5 தாளந்து யார் கர்த்தர் கொடுத்தாரோ, देखिए 5 सिक्का परमेश्वर ने जिसको दिया, அவனை பார்த்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். उसको देखकर परमेश्वर एक चीज बोलता है। பாருங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம், मत्ती का 25वां अध्याय, அதுல 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21वें वचन को हम पढ़ेंगे। மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். போதும். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है அவனுடைய எஜமான் ஒரு காரியத்தை சொல்றார். उसके स्वामी उसको एक बोलता है, உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே, अच्छे और विश्वास योग्य सेवक। ஊழியக்காரனா வேலைக்காரன், सेवक कहने से वो सेवा करने वाला। ஊழியக்காரங்க எல்லாரும் வேலைக்காரங்க தான். सारे सेवक जो है काम करने वाले हैं। நம்ம எல்லாரும் வேலைக்காரங்க. हम सब काम करने वाले हैं। யாருக்கு வேலைக்காரங்க? हम किसके नौकर हैं? நம்ம யெகோஷுவாவுக்கு வேலைக்காரங்க. हम यहोशुआ के नौकर हैं। உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே, और अच्छे और विश्वास योग्य दास, கொஞ்சத்துல உண்மையுள்ளவனாய் இருந்தாய், तू थोड़े में विश्वास योग्य रहा। உங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் வேலை கொடுத்திருப்பாரு. परमेश्वर ने आपको थोड़ा काम दिया होगा। அந்த வேலையில உத்தமமாய் இருந்தீங்கன்னா, उस काम में यदि आप सच्चे रहेंगे, உங்களை अनेक காரியத்துக்கு அதிகாரியாக வைப்பார். आपको बहुत सारे चीजों में अधिपति बनाएगा। ஆனா சின்ன காரியத்துல உத்தமமாய் இல்ல அப்படினா, छोटी चीजों में अगर आप सच्चे नहीं हो, இருக்கிற தாளந்தையும் அவர் எடுத்து போடுவார். जो है उसको भी वो ले लेगा। पर இந்த ஹனனியா ஒரு உத்தமமான ஒரு மனிதன். देखिए हननिया जो है एक सज्जन व्यक्ति था। அன்னைக்கு இருந்த अनेகரை பார்க்கிலும், उन दिनों में जितने लोग तो उनके बीच में அவன் உத்தமமாய் இருந்தான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. वो सच्चा था के कलाम कहता है। இரண்டாவது அவனுக்கு என்ன குணம்? और दूसरा उसका क्या गुण है? அவன் தேவனுக்கு பயந்தவன். वो परमेश्वर का भय मानता था। அந்த பயம் தான் இன்னைக்கு வேணும். वो भय आज हमको चाहिए। இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன்.
परमेश्वर के अनुग्रह को मैंने पाया है பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பயமே இல்லாம இருப்பாங்க. और पा लिया करके डर ही नहीं होगा. நான் கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்குது, परमेश्वर का अनुग्रह मेरे पास है, அப்படி நினைச்சு ऐसे बोलकर கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லாம போயிடும். परमेश्वर के प्रति भय नहीं होगा. அப்படி இல்ல, ऐसा नहीं है. கர்த்தருடைய கிருபையை பெற்ற நாம் परमेश्वर के अनुग्रह को जो हमने पाया है அவருடைய காரியத்துல உத்தமமா காணப்படணும். उसके चीजों में हम सच्चे दिखाई देना चाहिए. அவர் கொஞ்சத்துல நம்ம உண்மையுள்ளவனாய் இருந்தால், वो थोड़े चीज में अगर हम सच्चे रहेंगे तो அவர் अनेक காரியங்களை நம்மள அதிகாரியா வைப்பாராம். बहुत सारे चीजों में वो हमें अधिपति बनाएगा. அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மட்ட வேணும். वैसे ही परमेश्वर के प्रति भय होना चाहिए. இந்த हननियाவுக்கு, इस हननिया को இந்த ரெண்டு குணம் இருந்ததனால 2 गुण थे. इसके लिए ஒரு பெரிய பொறுப்பை அவன் கையில கொடுத்தார். एक बड़े जिम्मेदारी को उसके हाथ में दिया. அந்த எருசலேமின் அலங்கத்தை பாதுகாத்துக் கொள்ள, वो यरूशलेम के शहरपनाह को संभालने के लिए கர்த்தர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் பாருங்க. परमेश्वर उसे एक जिम्मेदारी को देता है. இன்னைக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, आज आप जिस शहर में हो அந்த ஊருக்கு கர்த்தர் உங்களை காவல்காரனை வைப்பார். उस शहर में आपको परमेश्वर एक द्वारपाल बनाता है. ஆனா அதுக்கு நீங்க உத்தமமா காணப்படணும். लेकिन उसके लिए आप सच्चे दिखाई देना चाहिए. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மட்ட காணப்படணும். परमेश्वर के प्रति भय होना चाहिए. இது நெகேமியாவுடைய நாட்கள்ல இருந்த ஒரு அனனியா. नेहमिया के समय में ये हननिया था. இன்னொரு அனனியா இருக்கிற புதிய ஏற்பாட்டுல. और एक हननिया है नवे करार में. ஆனா இவர் கம்ப்ளீட் ஆப்போசிட். लेकिन ये बिल्कुल विरुद्ध व्यक्ति है. பாருங்க, வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் प्रेरितों के काम में पढ़ेंगे. அதுல 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 5वें अध्याय के अंदर 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். पहले वचन को, அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் ஆ, தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அனனியா சப்பீரா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. अननिया सफीरा ऐसे 2 जन हैं. அனனியானா அதுக்கு அர்த்தம் என்ன? अननिया का मतलब क्या है? அனனியா அப்படின்னா யெகோவா கிருபை அளித்திருக்கிறார். अननिया का मतलब यहोवा का अनुग्रह. இன்னைக்கு இவனும் ஒரு அனனியா தான். आज ये भी एक अननिया है. ஆனா இவனுக்குள்ள தேவனுடைய பயம் இல்லாம போயிற்று. लेकिन इसके अंदर परमेश्वर का भय नहीं था. இவன் கர்த்தருக்கு உத்தமமா இல்லாம இருந்தான். ये परमेश्वर के प्रति सच्चा नहीं था. இந்த அனனியா சப்பீரா ஒரு கணவனும் மனைவியும், ये हननिया और सफीरा जो पुरुष पत्नी है, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காணியாட்சி வித்தாங்க. ये दोनों मिलकर एक कुछ भूमि को बेचे. அது அவங்களுடைய காணியாட்சி தான். वो उन्हीं का भूमि है. அவங்க இடத்தை அவங்க வித்தாங்க. उनके भूमि को उन्होंने बेचा. ஆனா அதுல என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, लेकिन उसमें वो क्या गलती करते हैं? முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம போச்சு. सबसे पहले परमेश्वर के प्रति भय नहीं थी. இரண்டாவது அவங்க உத்தமமா இல்ல. और दूसरा वो सच्चे नहीं थे. அவங்க இடத்தை வித்து उनके ही भूमि को बेचकर அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பாதத்துல பணத்தை கொண்டு வராங்க. प्रेरित पतरस के चरणों में पैसे को लेकर आते हैं. அப்பதான் பேதுரு கேட்டா, तभी पतरस ने पूछा, இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? तुमने इतने में ही बेचा है क्या? உங்க இடத்தை நீங்க இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? तुम्हारे भूमि को तुमने इतना ही जगह बेचा है? ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி பொய் சொன்னாங்க. दोनों व्यक्ति ने एक जैसा झूठ बोला. இவங்க உத்தமமான வார்த்தையை பேசல. ये सच्चे शब्द को नहीं बोले. இவங்க பொய் சொன்னாங்க. ये झूठ बोले. இவ்வளவுக்கு தான் வித்தோம்னு சொல்லி சொன்னாங்க. इतने में ही हमने बेचा बोला. ஆனா நமக்கு அவங்களுடைய கதைகள் தெரியும். लेकिन हम उनके बारे में जानते हैं. அவங்க வித்ததுல கொஞ்ச பாகத்தை தான் கொண்டு வந்து பேதுருடைய பாதத்துல வச்சாங்க. जो उन्होंने बेचा उसमें से थोड़ा ही भाग लेके आकर पतरस के चरणों में रखा. பேதுரு அவங்களை பார்த்து சொன்னார், पतरस उनको देखकर बोला, பரிசுத்தாவிக்கு விரோதமா நீங்க பொய் சொல்றதுக்கு எப்படி துணிய வந்தீங்க? पवित्र आत्मा के विरुद्ध पाप करने के लिए तुम्हारे अंदर भय कहां से, तुम्हारे अंदर धैर्य कहां से आया? பாருங்க, பரிசுத்தாவிக்கு விரோதமா பொய் சொன்னாங்க பாருங்க. देखिए पवित्र आत्मा के विरुद्ध उन्होंने गवाही दिया. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம போச்சு. परमेश्वर के प्रति भय नहीं थी. 2 விதமான ஹனனியா. 2 प्रकार के हननिया. நெகேமியாவுடைய நாட்கள்ல இருந்த ஹனனியாக்குள்ள, नेहमिया के दिनों में जो हननिया था उनके अंदर அவனுக்குள்ள உத்தமமான காரியம் இருந்தது. उसके अंदर सच्चा चीज था. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது அவங்களுக்குள்ள. परमेश्वर के प्रति भय था. கர்த்தர் அவனை அதிகாரியாக வைத்தார். परमेश्वर उसे अधिपति बनाया. ஆனா இங்க பேதுருடைய நாட்கள்ல இருந்த ஹனனியா, लेकिन पतरस के दिनों में जो हननिया था, இவனுக்குள்ள தேவ பயம் இல்லாம போச்சு. इसके अंदर परमेश्वर के भय नहीं थी. இவன் உத்தமமா இந்த காரியத்தை செய்யல. और ये सच्चे रूप से इस काम को नहीं किया. இவன் உத்தமமா சொல்லிருக்கலாம்.
ये सच्चे सच सच बता सकता था, நான் இது இவ்வளவுக்கு வித்தேன், मैं इतने पैसों के लिए बेचा ஆனா है, கொஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். लेकिन थोड़ा मैंने लाया हूँ। இத உத்தமமா வார்த்தை சொல்லிருக்கலாம், ये सच्चे शब्द को बोल सकता था, ஆனா அவன் அதுல உத்தமமா இல்லாததுனால लेकिन वो उसमें सच्चा नहीं था। इसके लिए கணவனும் மனைவி இரண்டு பேரும் மரிச்சு போனாங்க. और पति और पत्नी दोनों गुजर गए। பரிசுத்தாவிக்கு விரோதமா பொய் சொல்லும்போது पवित्र आत्मा के विरुद्ध जब झूठ बोलते हैं, கர்த்தருடைய கரம் அவங்க மேல வந்து இறங்கிச்சு. परमेश्वर का हाथ उनके ऊपर आके उतरता है। ரெண்டு பேரும் அனனியா தான். दोनों लोग हननिया है। அனனியான்னு அர்த்தம் என்னது? हननिया का मतलब क्या है? யெகோவா கிருபை அளிக்கிறார். यहोवा अनुग्रह करता है। ரெண்டு பேர் மேலயும் தேவனுடைய கிருபை இருந்தது. दोनों के ऊपर परमेश्वर का अनुग्रह है, ஆனா ஒருத்தனுக்குள்ள தேவ பயம் இருந்தது, लेकिन एक व्यक्ति के अंदर परमेश्वर का प्रति भय था, ஆனா இன்னொருத்தருக்குள்ள தேவ பயம் இல்ல. दूसरे व्यक्ति के अंदर भय नहीं था। இன்னைக்கு நம்மளும் ஒரு அனனியா தான். आज हम भी हननिया हैं। இன்னைக்கு நமக்குள்ள தேவ பயம் இருக்கட்டும். हमारे अंदर परमेश्वर के प्रति भय होना चाहिए। நம்ம தேவனுடைய பார்வையில உத்தமமா காணப்படணும். हम परमेश्वर के नजर में सच्चे दिखना चाहिए, இந்த உலகத்தின் பார்வையில் அல்ல, इस संसार के सम्मुख में नहीं, ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம உத்தமமா காணப்படணும். परमेश्वर के सम्मुख में हम सच्चे दिखना चाहिए। பாருங்க, அனனியாவுடைய காரியம் இப்படி இருக்குது. हननिया का ऐसा चीज है, கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொன்னார், लोग परमेश्वर ने लोगों को देखकर बोला, உத்தம உண்மையான ஊழியக்காரனே, हे सच्चे और विश्वास योग्य सेवक, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், तू छोटी सी चीजों में विश्वास योग्य था, நான் உன்னை अनेक காரியத்தில் அதிகாரியா வைப்பேன், और मैं बहुत सारे चीजों में तुझे अधिपति बनाऊंगा। உத்தமமான ஊழியக்காரனுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புகளை கொடுப்பார். और सच्चे सेवक को परमेश्वर ऐसे जिम्मेदारी को देता है। நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்களேன், आप थोड़े चीजों में सच्चा रहिए, கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களை உயர்த்த முடியும். परमेश्वर सही समय में आपको ऊंचा उठा सकता है। கர்த்தர் கொடுத்த ஒரு வேலையிலே நீங்க உத்தமமா இல்ல அப்படினா, परमेश्वर ने जो दिया है उस काम में अगर आप सच्चे नहीं रहेंगे, முழு மனசோடு உங்களுடைய காரியத்தை நீங்க வெளிப்படுத்தலனா, पूरे मन से यदि आप काम को नहीं करेंगे, தேவன் உங்க மேல எப்படி நம்பிக்கையோடு अनेक காரியத்தில் அதிகாரியா வைக்க முடியும்? परमेश्वर कैसे आपके ऊपर आपको बहुत सारे चीजों में अधिपति बना सकता है। சின்ன சின்ன வேலைகளை கர்த்தர் முதல்ல கொடுப்பார். छोटे छोटे कामों को परमेश्वर पहले देगा, அதுல உத்தமமா இருந்து பாருங்க, उसमें सच्चा बनकर देखिए, முழு மனசா நீங்க வேலை பார்த்து பாருங்க, पूरे मन से काम करके देखिए, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க மூலமா செய்ய முடியும். परमेश्वर आपके द्वारा बड़े काम को कर सकता है। இங்க ரெண்டு விதமான அனனியாவை பார்த்தோம். यहाँ दो प्रकार के हननिया को हमने देखा। ஒருத்தர் உத்தமமா இருந்தார், एक सच्चा था, இன்னொருத்தனுக்குள்ள உத்தமம் இல்ல. और दूसरे के अंदर सच्चाई नहीं थी। ஒருத்தனுக்குள்ள தேவ பயம் இருந்தது, एक व्यक्ति के पास परमेश्वर के प्रति भय था, இன்னொருத்தனுக்குள்ள தேவ பயம் இல்ல. और दूसरे व्यक्ति के अंदर परमेश्वर के प्रति भय नहीं थी। இன்னைக்கு நம்மளுடைய காரியம் என்ன? आज अपना क्या काम है? பாருங்க, நம்ம அந்த நெகேமியாவுடைய நாட்கள் அந்த அனனியாவை போல காணப்படணும். नेहमिया के दिनों में हम हननिया के मानी दिखना चाहिए। இன்னொரு அனனியாவை குறித்து பார்க்கலாம். एक और हननिया के बारे में हम देखेंगे। வாசிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் यिर्मयाह भविष्यवक्ता का किताब 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். पहले वचन को हम पढ़ेंगे। யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசாள துவக்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா எனப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி, பாருங்க, பைபிள் சொல்லுது, तब कलाम कहती है, இங்க செதேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல, यहाँ ज़ेदेकिया राजा के समय में, அவனுடைய நாட்கள்ல தான் எரேமியா தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் சொல்றார். उसके दिनों में ही यिर्मयाह भविष्यवक्ता भविष्यवाणी करता है। என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார் அப்படின்னா, क्या भविष्यवाणी करता है? என் தாசனாகிய நேபுகாத்நேசார் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போவான், मेरा दास नेबूखदनेस्सर तुम्हें गुलाम करेगा। இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. ऐसी एक भविष्यवाणी आई। இந்த தீர்க்க தரிசனம் வரும்போது ऐसी भविष्यवाणी आते समय எரேமியா சொன்னார், 70 வருஷம் நீங்க பாபிலோன்ல அடிமைகளாய் இருப்பீங்க. यिर्मयाह ने कहा कि 70 साल तुम बाबिलोन के अंदर गुलाम में रहोगे। இந்த 70 வருஷம் சொன்ன உடனே ये 70 साल बोलते ही அது அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். वहां पर एक भविष्यवक्ता है। அந்த தீர்க்கதரிசியின் பேர் வந்து அனனியா. उस भविष्यवक्ता का नाम है हननिया। இவன் ஒரு தீர்க்க தரிசனம்
தீர்க்கதரிசனம், இவனும் தீர்க்கதரிசனம் சொல்றான். ये भी एक भविष्यवाणी बताता है, ஆனா இவன் பொய்யான ஒரு தீர்க்கதரிசி, लेकिन ये झूठा भविष्यवक्ता है, இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ये एक कपटी भविष्यवक्ता है। எரேமியா தீர்க்கதரிசியை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, यिर्मयाह भविष्यवक्ता को अगर संबंध करके देखेंगे, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார் நீங்க 70 வருஷம் அடிமையில இருப்பீங்க. यिर्मयाह ने कहा तुम 70 साल गुलामी में रहोगे, ஆனா அனனியா என்ன சொன்னா தெரியுமா? लेकिन हननिया ने क्या बोला? கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் परमेश्वर के सम्मुख में जाकर, பாருங்க அங்க அவன் வேற ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான். वो दूसरा एक भविष्यवाणी बोलता है, நீங்க 2 வருஷம் தான் अடிமைத்தனத்துல இருப்பீங்க, तुम केवल 2 साल गुलाम में रहोगे। 2 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் பாபிலோனுடைய நுகத்தை முறிப்பார். 2 साल के बाद परमेश्वर बाबिलोन को तोड़ेगा, பாபிலோனுடைய நுகத்தை முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். और बाबिलोन के उस जुए को तोड़ेगा। 2 வருஷத்துல நீங்க பாபிலோன் ரிட்டர்ன் வந்துருவீங்கன்னு சொல்லி சொன்னார். 2 साल में तुम बाबुल से दोबारा लौट जाओगे। யாருடைய தீர்க்கதரிசனம் நல்லா இருக்குது? किसका भविष्यवाणी अच्छा है? எரேமியா தீர்க்கதரிசி 70 வருஷம் பாபிலோன்ல இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னார். यिर्मयाह भविष्यवक्ता ने कहा 70 साल तुम बाबिलोन में रहोगे, ஆனா அனனியா சொல்றார் 2 வருஷம் தான் இருப்பீங்க. लेकिन ये हननिया कहता है कि तुम केवल 2 साल रहोगे। ஜனங்களுக்கு அனனியா சொன்னது ரொம்ப பிடிச்சு போச்சு. लोगों को हननिया ने जो कहा वो बहुत पसंद आ गया। தீர்க்கதரிசியை எப்படி அடையாளம் கண்டு கொள்வீங்க? भविष्यवक्ता को कैसे पहचानोगे? அவங்க தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சுன்னா அது தேவனுடைய தீர்க்கதரிசி. अगर उनका भविष्यवाणी पूरा हुआ तो परमेश्वर का भविष्यवक्ता। ஒரு தீர்க்கதரிசனம் ஃபெயில் ஆனாலும் கூட एक भविष्यवाणी अगर चुक गया तो भी அவங்கள பற்றி ஜாக்கிரதையா இருக்கணும். उनके बारे में जागरूक रहना அது है, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. वो कोई भी क्यों ना हो। அவங்க எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி தன்னை கிளைம் பண்ணாலும் பரவாயில்ல. वो अपने आप को बड़ा भविष्यवक्ता करके बोलेंगे तो भी चलेगा। அவங்க ஒரு தீர்க்கதரிசனம் ஃபெயில் ஆனாலும் उनका एक भविष्यवाणी अगर चुक गया அப்ப அவங்க தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி கிடையாது. तो वो परमेश्वर से भेजे गए भविष्यवक्ता नहीं है। இந்த நாட்களுக்கு நமக்கும் தீர்க்கதரிசிகள் தேவை. इस समय में हमें भी भविष्यवक्ताओं का जरूरत है, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவங்க மூலமா நமக்கு கிடைக்கும். क्योंकि परमेश्वर का वचन उनके द्वारा ही हमें मिलेगा। ஆனா உண்மையான தீர்க்கதரிசிகள், लेकिन सच्चे भविष्यवक्ता அவங்கள கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்தான். उनको पहचानना बहुत कठिन है, ஏன்னா எப்பவும் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க. क्योंकि हमेशा वो भविष्यवाणी नहीं कहेंगे। கர்த்தர் பேசினால் பேசுவாங்க. परमेश्वर ने यदि बोला तो ही बोलेंगे। இன்னைக்கு अनेक தீர்க்கதரிசிகள் உண்டு. आज बहुत सारे भविष्यवक्ताएं हैं, எப்பவும் தீர்க்கதரிசனம் வந்துகிட்டே இருக்கும். हमेशा भविष्यवाणी आती रहेगी। அது எப்படின்னு தெரியல, वो कैसा है मैं नहीं ஆனா जानता, வேதத்துல அப்படி இல்ல. लेकिन कलाम के अंदर वैसे नहीं ஒரு है। தீர்க்கதரிசினை யாருன்னு பாருங்க நீங்க. एक भविष्यवक्ता कौन है करके देखिए। இங்க எரேமியாவுடைய நாட்கள்ல यिर्मयाह के समय में இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் கள்ள தீர்க்கதரிசி. और एक भविष्यवक्ता है, वो एक झूठा भविष्यवक्ता। அந்த கள்ள தீர்க்கதரிசி वो झूठा भविष्यवक्ता அவன் வாயின் வார்த்தைகளால अपने जुबान के शब्दों से ஜனங்களை நம்ப வைக்கிறான். लोगों को यकीन दिलाता है, நீங்க 2 வருஷத்துல வந்துருவீங்கன்னு சொல்லி. तुम 2 साल में आ जाओगे। ஆனா எரேமியாவுடைய தீர்க்கதரிசனம் வித்தியாசமா இருந்தது. लेकिन यिर्मयाह का भविष्यवाणी जो है अलग था। அவனுடைய தீர்க்கதரிசனத்துல उसके भविष्यवाणी के अंदर ஜனங்களுக்கு பிரியமா இல்ல. वो लोगों के लिए पसंद नहीं था। ஜனங்கள் தவறான காரியத்தை செய்ததனால, लोग गलत कामों को किए इसके लिए। அதுவும் இந்த செதேக்கியா ராஜா, उसमें सिदकिय्याह राजा जो है, இவன் தேவனுடைய வார்த்தையை கத்தினால கிழிச்சதுனால, ये परमेश्वर के वचन को उसने चाकू से फाड़ा इसके लिए, அத அக்கினியில சுட்டெரிச்சதுனால, वो अग्नि में डाल दिया इसके लिए, கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை தூக்கிட்டார். परमेश्वर उसके राज्यभार को ही निकाल दिया। அவனுடைய ராஜ்யபாரத்துல தாவீதுடைய வம்சமே இல்லாதபடி கர்த்தர் பண்ணிட்டார். और उसके राज्य में दाऊद का वंश ही नहीं हो ऐसे कर दिया। பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். देखिए परमेश्वर बड़े काम को करने वाला है। எரேமியா தீர்க்கதரிசி நாட்கள்ல ஒரு கள்ள தீர்க்கதரிசி எந்திரிச்சார். यिर्मयाह भविष्यवक्ता के समय में एक झूठा भविष्यवक्ता उठा। அவர் பேரு ஹனனியா தான். उसका नाम भी हननिया है। ஹனனியானா அர்த்தம் என்னது? हननिया का मतलब क्या है? யெகோவா கிருபை அளிக்கிறார். यहोवा अनुग्रह करता है। அப்ப யெகோவாவுடைய கிருபை பெற்ற ஜனங்கள் மத்தியில तो यहोवा का अनुग्रह पाए हुए लोगों के बीच में ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருக்கான் பாருங்க. एक झूठा भविष्यवक्ता भी है। ஆனா இன்னைக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். लेकिन आज हम सावधान रहना है। புதிய ஏற்பாட்டுல இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறார். नए करार में और एक भविष्यवक्ता है, அவர் பேரு ஹனனியா தான். उसका नाम भी हननिया है। பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் प्रेरितों के काम 9 अध्याय அதுல 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 10वें वचन को पढ़ेंगे। தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார்.
அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். பாருங்க, திரும்ப வாசிக்கலாம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். பாருங்க, இங்க அனனியான்னு சொல்லி ஒரு சீஷனை நம்ம பார்க்கிறோம். हनन्याह नाम का एक शिष्य को हम देखते हैं. இவனோடு கர்த்தர் பேசுறார். इससे परमेश्वर बोलता है. கர்த்தர் பேசுகிற ஒரு மனிதன், और परमेश्वर उससे बात करता है ऐसा एक व्यक्ति. பாருங்க, இவன் பேரும் அனனியா தான். इसका नाम भी हनन्याह है. எரேமியா தீர்க்கதரிசி நாட்கள் ஒரு அனனியா எந்திச்சா. यिर्मयाह भविष्यद्वक्ता के समय में एक हनन्याह उठा. கர்த்தர் என்னோடு பேசினார். परमेश्वर मुझसे बात किए. கர்த்தர் உரைக்கிறதாவது, परमेश्वर यूं कहता है, 2 வருஷம் தான் நீங்க அடிமையில இருப்பீங்க. 2 साल ही तुम गुलामगिरी में रहोगे. இப்படி பொய் தீர்க்கதரிசனம் சொன்னார். ऐसे झूठी भविष्यवाणी की. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல இன்னொரு அனனியா இருக்கிறார். लेकिन नए करार में एक हनन्याह है. இவன்ட்ட கர்த்தர் பேசுறா பாருங்க. इसके पास परमेश्वर बोलता है, நீ இன்ன இடத்துக்கு போ, तू ये जगह पर जा, அங்க என்னுடைய தாசன் அங்க இருக்கிறான். मेरा दास वहां पर है. சவுல் என்னப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். सॉल नाम का एक व्यक्ति है. அவன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான். वो तेरे लिए इंतजार कर रहा है. என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். वो मेरे पास विनती कर रहा है. உடனே அனனியா சொன்னா, तुरंत हनन्याह ने कहा, சவுலா, सॉल है क्या? அந்த மனுஷன் உம்முடைய நாமத்தை வணங்கி கொண்டிருந்த ஜனங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தானே. वो व्यक्ति तेरे नाम को नमन करने व्यक्ति को तकलीफ देता था. ஆனா கர்த்தர் சொன்னார், लेकिन परमेश्वर ने कहा, அவனுடைய ஊழியத்தை நான் மாத்த போறேன். उसके सेवकाई को मैं बदल रहा हूं. அவனை என் நாமத்துக்காக எடுத்து நிறுத்த போறேன். उसको मेरे नाम के लिए उठाता हूं. அவனுக்காக ஒரு அபிஷேகம் தேவை. उसके लिए एक अभिषेक चाहिए. அந்த அபிஷேகம் வா மூலமா ஃப்ளோ ஆகும். वो अभिषेक तेरे द्वारा ही जाएगा. இந்த அனனியா மூலமா ஒரு அபிஷேகம் ஒரு தீர்க்கதரிசிக்கு இறங்க போகுது. एक हनन्याह के द्वारा एक भविष्यवक्ता को एक अभिषेक उतरने वाला है. சவுல் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். सॉल एक भविष्यवक्ता था. அவர் ஒரு அப்போஸ்தலனா இருந்தான். वो एक प्रेरित था. அவர் அருமையான டீச்சரா இருந்தான். वो एक अच्छा शिक्षक था. அவர் அருமையான எவெஞ்சலிஸ்டா இருந்தான். वो अच्छा इवेंजलिस्ट था. அருமையான ஒரு பாஸ்டரா இருந்தான். और अच्छा पासवान था. ஒரு அருமையான 5 ஃபோல்ட் மினிஸ்ட்ரி அவனுக்குள்ள இருந்தது. और 5 प्रकार की जो सेवकाई है उसके अंदर थी. அவனுடைய ஊழியத்தில் அருமையான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். उसके सेवकाई के अंदर परमेश्वर ने अद्भुत चीजों को प्रकट किया. அவன் பேசின காரியங்கள், उसने जो जो बोले, மறைபொருள்களை வெளிப்படுத்தி காண்பிச்சான். वो गुप्त चीजों को प्रकट करके दिया. அவன் பேசினதுல நிறைய காரியங்கள் பேதுருக்கு புரியல. उसने जितना कुछ बोला उसमें बहुत सारे चीज पतरस को समझ में नहीं आई. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ऐसा एक भविष्यवक्ता, இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், ऐसा एक प्रेरित, இவனுடைய ஊழியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி इसका सेवकाई शुरू होने से पहले தேவன் ஒரு அனனியாவை பயன்படுத்துகிறார். परमेश्वर एक हनन्याह को उपयोग करता है. யெகோவாவுடைய கிருபை பெற்ற ஒரு அனனியாவை பயன்படுத்துகிறார். यहोवा का अनुग्रह पाने वाला एक सेवक को उपयोग करता है. இந்த அனனியா மூலமா ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ये हनन्याह के द्वारा एक अभिषेक को देता है. பாருங்க, ஒரு சாதாரண அனனியா, देखिए एक साधारण हनन्याह, ஒரு நேரம் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. एक ही बार उसके बारे में बोला गया कलाम ஆனா में. பவுலுடைய ஊழியத்துக்கு लेकिन पॉल की जो सेवकाई है அது சொல்லுவாங்களா, அன்லாக் பண்ணி விட்டான். उसको बोलते हैं ना, अनलॉक करके दे दिया. அவனுடைய ஊழியத்தை அன்லாக் பண்ணி விடுறார் उसकी பாருங்க. सेवकाई को अनलॉक किया. அவன் மேல கை வச்ச உடனே, उसके ऊपर हाथ रखते ही, அனனியா கை வச்ச உடனே हनन्याह हाथ रखते ही அங்க பவுலுக்கு உள்ள ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு. पॉल के अंदर एक अभिषेक उतरी. அவனுடைய கண்ணுல இருந்து செதில்கள் விழுந்தது. उसके आंख में से वो चिलटे निकले. மீண்டும் பார்வை அடைந்தான். दोबारा वो देख पाया. கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். परमेश्वर उसे उपयोग करने लगे. ஒரு அனனியா, एक हनन्याह, எரேமியா நாட்கள்ல இருந்த ஒரு அனனியா, यिर्मयाह के दिनों में जो हनन्याह था, அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியா இருந்தான். वो एक झूठा भविष्यवक्ता था. ஆனா பவுலுடைய நாட்கள்ல இருந்த அனனியா लेकिन पॉल के दिनों में जो हनन्याह था, ஒரு உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, एक सच्चा भविष्यवक्ता, ஒரு உண்மையான ஒரு சீஷன். एक सच्चा शिष्य. கையை வச்ச உடனே அபிஷேகம் இறங்கிட்டு हाथ रखते ही अभिषेक उतर गई. ஒரு பெரிய ஊழியக்காரனை எழுப்போட அவன் காரணமா இருந்தான். एक बड़े सेवक को उठाने में वो कारण था. அந்த ஒரு ஊழியக்காரனை எழுப்பிடுறதுக்கு அவன் ஒரு காரணமா இருந்தான். उस सेवक को उठाने के लिए वो एक कारण था. இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. हमारे चीज कैसे है सोच कर देखिए. நம்மளும் ஒரு அனனியா தான். हम भी एक हनन्याह है. அனனியான அர்த்தம் என்னது? हनन्याह का मतलब क्या है? யெகோவா கிருபை அளிக்கிறார். यहोवा अनुग्रह करता है. இன்னைக்கு யெகோவாவுடைய கிருபை நம்ம மேல இருக்குது. आज यहोवा का अनुग्रह हमारे ऊपर है. அப்ப நம்ம எல்லாரும் அனனியா தான். तो हम सब हनन्याह है. ஆனா நீங்க உண்மையான சீஷனா இருக்கீங்களா? लेकिन आप सच्चे शिष्य है क्या? அல்லாட்டி கள்ள தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசியா இருக்கீங்களா? या फिर झूठे भविष्यवक्ता है क्या? கள்ள தீர்க்கதரிசிங்கிற பெயர் பெற்ற வேண்டாம். और अब झूठा भविष्यवक्ता ऐसे नाम हमको नहीं चाहिए। வாயில வந்ததெல்லாம் தீர்க்கதரிசனமா சொல்லிராதீங்க. जो जबान में आता है उसे सब भविष्यवाणी के रूप में मत बताइए। கர்த்தர் பேசினால் மாத்திரமே பேசுங்க. परमेश्वर ने यदि बोला है सिर्फ तभी बोलिए। பொய்யான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். झूठे शब्दों को मत बोलना। ஒரு தடவை மீகாவுடைய நாட்கள்ல एक बार मीहा के समय में நாகாபு கிட்ட 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. आहाब के पास 400 भविष्यवक्ता थे। இந்த 400 தீர்க்கதரிசிகள் மேலயும் ये 400 भविष्यवक्ताओं के ऊपर ஒரு பொய்யின் ஆவி இறங்கிட்டு एक झूठी आत्मा उतर गई। அவங்க பொய் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. वो झूठी भविष्यवाणी करने लगे। அந்த பொய்யின் அபிஷேகம் வேண்டாம். वो झूठा अभिषेक हमें नहीं चाहिए। கர்த்தருடைய கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். परमेश्वर के अनुग्रह को हमने पाया है। உத்தமமா இருங்க. सच्चे रूप से रहिए। கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மட்ட இருக்கட்டும். परमेश्वर के प्रति भय होना चाहिए। இன்னைக்கு अनेகர் आज बहुत सारे लोग கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்றவங்க இருக்காங்க. परमेश्वर के बारे में जो डर है उसके बारे में चिंता मत करो। அவர் நம்மளுடைய அப்பா தானே, वो हमारा पिताजी है ना। அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. ऐसे बोलने वाले एक झुंड है। அவர் அப்பா தான். वो हमारा पिताजी है। அவர் நியாயாதிபதியாவும் இருக்கிறாரு. वो न्याय करने वाला भी है। அவர் நமக்கு மணவாளன் தான். वो हमारा दूल्हा है। அதே மாதிரி எரிச்சல் உள்ள தேவனாவும் இருக்கிறார். और फिर भी क्रोध करने वाला அவர் परमेश्वर பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு தேவன். है। वो पवित्रता को मांगने वाला परमेश्वर है। தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மட்ட இருக்கணும். परमेश्वर के प्रति डर होना चाहिए। தைரியமா பொய் தீர்க்கதரிசனம் சொல்லிர வேண்டாம். और पूरे हिम्मत के साथ जाकर आप भविष्यवाणी मत कीजिए। அனனியா ரெண்டு டைம்ல இருக்க அனனியா, और बहुत सारे दो प्रकार के हननिया हैं। எரேமியா நாட்கள்ல இருந்த அனனியா, यिर्मयाह के समय में जो हननिया था அவர் கள்ள தீர்க்கதரிசி. वो एक झूठा भविष्यवक्ता था। ஆனா பவுலுடைய நாட்கள்ல இருந்த அனனியா लेकिन पौल के दिनों में जो हननिया था தேவனுடைய வார்த்தையை பெற்று परमेश्वर के वचन को पाकर அங்க சவுல் மேல கை வச்ச உடனே सौल के ऊपर हाथ रखते ही அங்க கர்த்தர் அற்புதத்தை செய்தார். परमेश्वर वहां पर अद्भुत काम को किया। அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். उसके आंखों को परमेश्वर ने खोल दिया। ஊழியத்தின் பாதையை திறந்து விட்டார். सेवकाई के मार्ग को खोल दिया। இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். आज इस प्रकार की चीज हमारे अंदर होना चाहिए। அப்படிப்பட்ட கிருபையை பெற்றவங்கள நம்ம காணப்படணும். ऐसी कृपा को पाए हुए लोग हम होना चाहिए। இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குது? आज हमारा चीज कैसे है? எப்படிப்பட்ட ஹனனியாவா இருக்கிறீங்க? किस प्रकार के हननिया है? கிருபை யெகோவாவுடைய கிருபை பெற்றவங்களா இருக்கிற நாம यहोवा के अनुग्रह को पाए हुए लोग நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்குது? हमारे गुण कैसे हैं? பொய்யான குணங்கள் வேண்டாம். झूठे गुण नहीं चाहिए। நம்மளை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்துங்க. अपने आप को परमेश्वर के अंदर तैयार कीजिए। மொத்தம் 4 அனனியா பார்த்திருக்கிறோம். और 4 हननिया के बारे में हमने देखा। நெகேமியா நாட்கள்ல இருந்த அனனியா, नेहमिया के समय में जो हननिया था, அடுத்தாப்புல பேதுருடைய நாட்கள்ல இருந்த அனனியா, और पतरस के दिनों में जो हननिया था, அடுத்தது பவுலுடைய நாட்கள்ல இருந்த அனனியா, और पौल के समय में जो हननिया था, அடுத்தது எரேமியா நாட்கள்ல இருந்த அனனியா, और यिर्मयाह के समय में जो हननिया था। இப்ப இன்னும் 2 அனனியாவை குறித்து பார்க்கலாம். और 2 हननिया के बारे में हम देखेंगे। தானியேல் 1ஆம் அதிகாரம் दानियेल का पहला अध्याय 6ஆம் वचனத்துல வாசிக்கலாம். 6वें वचन को हम पढ़ेंगे। அவருக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பாருங்க, இங்க தானியேலுடைய நாட்கள்ல देखिए दानियेल के समय में இப்போ பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேசார், बाबिलोन का राजा जो नेबुकदनेस्सर இவங்க ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போறான். लोगों को गुलाम करके लेकर जाता है। அதுல ஒரு 4 பேரை அவன் தேர்ந்தெடுக்கிறான். उसमें 4 लोगों को वो चुनता है। ஒருத்தன் வந்து தானியேல், एक व्यक्ति दानियेल, அடுத்தது அனனியா, अगला हननिया, அடுத்தது மிஷாவேல், மிஷாயேல், और अगला जो है मिशाएल, நாலாவது ஆள் வந்து அசரியா. அசரியா. और चौथा व्यक्ति जो है अजरिया है। இந்த 4 பேரையும் அவன் தேர்ந்தெடுக்கிறான். ये 4 लोगों को वो चुनता है। அதுல ஒரு ஆள் யாரு? उसमें पहला व्यक्ति कौन है? ஹனனியா. हननिया है। இந்த ஹனனியா பேரை தான் इस हननिया नाम को ஷாத்ராக்ங்கிற பேர் கொடுக்கப்பட்டது. उसको शद्राक करके नाम दिया நிறைய गया। பேர் ஷாத்ராக்ங்க பேர் உடையவங்க இருக்காங்க. बहुत सारे लोग हैं जो शद्राक के नाम से हैं। அவங்களுடைய பேரும் அனனியா தான். उनका नाम भी असल में अननिया है। இந்த தானியேலுடைய நாட்கள்ல இருந்த அனனியா, इस दानियेल के समय में जो हननिया था, அவனுடைய பேர் தான் ஷாத்ராக். उसका नाम था शद्राक। ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. शद्राक, मेशाक, अबेदनगो। இது ஹனனியா, மிஷாயேல், அசரியா, இந்த 3 பேர் பேரை தான் மாற்றப்பட்டது. ये 3 लोगों का नाम हननिया, मिशाएल और असरिया, इनका नाम बदला गया। பாருங்க, இந்த அனனியாவை பற்றி பார்க்கலாம். इस हननिया के बारे में हम देखेंगे। ஒரு நேரம் வந்துச்சு, एक समय ऐसा
कैसा आया। நேபுகாத்நேசர் ஒரு பெரிய சிலையை உண்டாக்குனான். नेबुहादनेस्सर ने बहुत बड़ी इमारत को एक मूर्ति को खड़ा किया। ஒரு பெரிய சிலையை உருவாக்கி एक बड़ी मूर्ति को खड़ा करके இதை எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி சொன்னான். सभी लोग इसे नमन करना है बोला। ஆனா அனனியா மிஷாயேல் அடுத்தது அசரியா மூணு பேர் வணங்கல. लेकिन हननिया मिशाएल असरिया तीनों ने उसे नमन नहीं किया। இதை ஒரு சிலவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. कुछ लोग इसे देख रहे थे। அங்க ராஜாட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு वो राजा के पास कंप्लेन गया। ராஜாவே நம்மளுடைய ராஜ்யத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. हे राजा हमारे राज्य के अंदर कुछ लोग ऐसे हैं அவங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க. वो तेरे विरुद्ध हैं। அவங்க சிலையை வணங்க மாட்டேங்கறாங்க. उस मूर्ति की नमन नहीं करते। அவங்கள அக்கினி சூளையில போட்டுறணும். उनको अग्नि के अंदर डालना है। பாருங்க இப்படிப்பட்ட காரியம் வந்தது. ऐसी चीज आए ராஜாவுக்கு பெரும் கோபம் உண்டாயிற்று. और राजा बहुत क्रोधित हो गया। பாருங்க ராஜா கோபப்பட்ட உடனே राजा क्रोधित होते ही அவன் ஒரு சான்ஸ் கொடுத்தான். उसने और एक मौका दिया। அனனியாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறான். हननिया को एक मौका देता है। பாருங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் दानियेल का 3रा अध्याय அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14वां वचन को हम पढ़ेंगे। நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? பாருங்க இவன் கேக்குறான். देखिए ये पूछता है, நான் வணங்கின சிலையை நீங்க வணங்காம இருந்தது சரிதானா? मैंने जो मूर्ति बनाई उसे तुम नमन नहीं किए, सही है क्या? உடனே ஒரு சான்ஸ் கொடுக்கறான். दोबारा उनको एक मौका देता है। இப்போ மேள தாளம் எல்லாம் நாங்க கொட்டுவோம். आप दोबारा हम वीणा और तुम डमरू बजाएंगे। எல்லா வாத்தியங்களும் வாசிக்கப்படும். सारे वाद्य जो है बजाया जाएगा। இப்போ நீங்க வணங்குங்க. अब आप नमन करो। 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17वें वचन को पढ़ेंगे। நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க இங்க மூணு பேர் ஒரு பதில் சொல்றாங்க. तीनों ने ऐसे जवाब दिया, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். हमारा जो परमेश्वर है वो हमें छुड़ा सकता है। எப்படி ஒரு விசுவாசம் பாருங்க. वो कैसा विश्वास देखिए। இந்த வார்த்தையை சொன்ன உடனே நேபுகாத்நேசர் கோபம் வந்துட்டு. ये शब्द बोलते ही नेबुहादनेस्सर बहुत क्रोधित हो गया। பலவான்களை கூப்பிட்டான். सारे बलवानों को बुलाया। அவங்களை கூப்பிட்டு இவங்களை கட்ட சொன்னான். और उनको बुलाकर इन्हें बांधने के लिए कहा। அக்கினி 7 மடங்கு எரிய சொன்னான். और उस अग्नि को 7 बार बढ़ा दिया। இவனை பிடிச்சு தூக்கி கொண்டு போனவங்க, इसे पकड़कर जो लेकर गए, இவங்களை கட்டி தூக்கிட்டு போனவங்க, इनको बांधकर जो लेकर गए, செத்து போயிட்டாங்க. वो मर गए। அக்கினி சூடு தாங்க முடியாம செத்து போயிட்டாங்க. वो अग्नि का जो गर्मी है वो सहन नहीं कर पाए, वो मर गए। ஆனா யெகோவாவின் கிருபை பெற்ற அனனியா, लेकिन यहोवा का अनुग्रह जो हननिया ने पाया था, இந்த அனனியாவுக்கு ஒண்ணும் நடக்கல. ये हननिया को कुछ भी नहीं हुआ। மிஷாயேலுக்கு ஒண்ணும் நடக்கல. मिशाएल को कुछ भी नहीं हुआ। அசரியாவுக்கு ஒண்ணும் நடக்கல. अजरिया को कुछ भी नहीं हुआ। பாருங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூணு பேருக்கு ஒண்ணும் நடக்கல. शद्राक मेशक अबेदनगो ये तीनों को कुछ नहीं हुआ। கட்டி கொண்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. जो बांध कर लेकर गए थे वो मर गए। இவங்களுடைய விசுவாசம் எப்படி பாருங்க. इनका विश्वास कैसा है देखो। இவங்க அந்த விக்கிரகத்தை வணங்கல. वो मूर्ति का नमन उन्होंने नहीं किया। இவங்க விசுவாசத்தோடு காணப்பட்டாங்க. ये विश्वास के साथ दिखाई दिए। எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर हमें छुड़ाने के लिए योग्य है। தேவனுடைய வார்த்தைக்கு உத்தமமா காணப்பட்டாங்க. परमेश्वर के वचन के लिए उत्तम थे। இவங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது, एक एक स्थान में जब जा रहे थे, ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும்போது, हर एक स्थान में जब जा रहे थे, அந்த பலவான்கள் அவங்களை தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, वो हर एक कदम पे जो बलवान लोग उनको उठाकर ले जा रहे थे, அவங்க மரணத்துக்கு நேரா நடந்துட்டு இருந்தாங்க. वो मौत की तरफ चल रहे थे। ஆனா இவங்களுக்குள்ள எந்த பயமும் இல்ல. लेकिन इनके अंदर कोई डर नहीं। எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर हमें छुड़ाएगा। இப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு நம்மட்ட இருக்குதா? ऐसा विश्वास हमारे अंदर है क्या? இவங்களை தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க. इसे जो लेकर गए वो मर गए। ஆனா இவங்க அக்கினிக்குள்ள விழும்போது, लेकिन ये लोग जब आग के अंदर गिरे, இவங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. इनके बंधन खुल गई। யெகோஷுவா அந்த அக்கினிக்குள்ள இறங்கிட்டார். यहोशुआ उस आग के अंदर उतर गया। மனுஷகுமாரன் அந்த அக்கினிக்குள்ள இறங்கிட்டார். मनुष्य का पुत्र उस अग्नि के अंदर उतर गया। அவங்க மேல அக்கினியின் வாட கூட அடிக்க முடியல. उनके ऊपर अग्नि का धूप भी नहीं आया। எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. कैसा विश्वास देखिए। இந்த அனனியாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. इस अननिया के अंदर भी इस प्रकार का एक विश्वास था। யெகோஷுவாவை அந்த அக்கினிக்குள்ள இறக்கக்கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. यहोशुआ को उस अग्नि के अंदर उतारने इतना विश्वास उनके अंदर था। இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி சிந்திச்சு आज பாருங்க. हमारा विश्वास कैसा है सोच कर
देखिए। நேபாத் நேசாருடைய நாட்கள்ல இருந்த அனனியா, नेबूखदनेस्सर के समय में जो हननिया था, அவன் தேவனுடைய கிருபை பெற்றவன். वो परमेश्वर के अनुग्रह पाया हुआ व्यक्ति, அவனுக்குள்ள தேவன் மேல ஒரு அருமையான விசுவாசம் இருந்தது. उसके अंदर परमेश्वर के प्रति एक अच्छा विश्वास था। ஆனா இன்னொரு அனனியா இருக்கிறாரு. लेकिन एक और हननिया है, புதிய ஏற்பாட்டுல இன்னொரு அனனியா இருக்காரு. नवे करार में और एक हननिया है, அவர் பிரதான ஆசாரியன், वो महायाजक है வேதத்தை கற்று அறிந்தவன், और कलाम को अच्छे से जाना हुआ व्यक्ति, ஆனா வார்த்தைக்கு விரோதமா நடந்தான். लेकिन वचन के विरुद्ध चला। அத தீர்க்கதரிசி பவுல் கண்டித்தார். उसे भविष्यद्वक्ता पौल ने उसे ताड़ना की। பாருங்க, வாசிக்கல அப்போஸ்தலர் நடபடிகள் प्रेरितों के काम 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरे वचन को पढ़ेंगे। அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். பாருங்க, பவுலை பற்றி அங்க நம்ம பார்க்கிறோம். देखिए पौल के बारे में देखते हैं। பவுல் அங்க நியாயம் விசாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறான். पौल को वहां पर न्याय स्थल में लेकर गया है। அங்க ஆசாரியர்கள் கூடி இருக்காங்க. वहां याजक लोग हैं, அதுல அனனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். उसमें हननिया बैठा हुआ है। ஒருத்தனை நியாயம் விசாரிக்க வந்திருக்கும் போது, एक व्यक्ति को जब न्याय के लिए आता है, நியாய விசாரிப்பு முடிஞ்ச பிறகுதான் वो न्याय होने के बाद ही அவன் மேல கை வைக்க முடியும். उसके बाद उसके ऊपर हाथ रख सकते हैं। அதுக்கு முன்னாடி கை வைக்க கூடாது. उससे पहले हाथ नहीं रख सकते। ஆனா இந்த அனனியா பாருங்க, लेकिन ये हननिया को देखिए, கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்றான். परमेश्वर के विरुद्ध काम को करता है, நியாய பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்றான். न्याय के विरुद्ध काम को करता है। தேவனுடைய வார்த்தை மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. परमेश्वर के वचन के ऊपर उसको भरोसा नहीं है। உயிர்த்தெழுதல் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. पुनरुत्थान के ऊपर उसको विश्वास नहीं। பாருங்க, இந்த பவுலை அடிச்ச உடனே पौल को मारते ही பாருங்க பவுல் என்ன சொல்றார் பாருங்க. पौल क्या कहता है? 3ஆம் வசனத்தை வாசிப்போம். तीसरे वचन में, அப்பொழுது பவுல் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, ஆ, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, ஆ, தேவன் உம்மை அடிப்பார். பாருங்க ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. ये एक वचन एक शब्द बोलता है, பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்றான். महायाजक को देखकर बोलता है। அந்த பிரதான ஆசாரியன் பேர் என்னது? वो महायाजक का नाम क्या है? அனனியா. हननिया। அனனியான்னு அர்த்தம் என்ன? हननिया का मतलब क्या है? யெகோவா கிருபை அளித்தார். यहोवा अनुग्रह किया। ஒரு தடவை பவுலும் அப்படிதான் செஞ்சான். एक बार पौल भी ऐसे ही किया। கர்த்தரை நோக்கி கேட்டான், परमेश्वर की ओर पूछा, கர்த்தாவே என் சரீரத்துல ஒரு முள் இருக்குது, प्रभु मेरे शरीर के अंदर एक कांटा है, அது என்னிடத்துல இருந்து நீக்கி போடுமப்பா. वो मुझसे निकाल दो। 3 தடவை ஜெபிச்சு பார்த்தான். वो 3 बार उसने प्रार्थना किया। கர்த்தர்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தது. परमेश्वर से एक शब्द आया, என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है। அப்போ தேவன் அவன் மேல கிருபை அளிச்சிருக்கிறார். तो परमेश्वर उसके ऊपर अनुग्रह किया है। அப்போ பவுல் யாரு? तो पौल कौन है? அனனியா. हननिया। ஏன்னா அவன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்குது. तो उसके ऊपर परमेश्वर का कृपा है। அவன் யெகோவாவுடைய கிருபை பெற்றவன். वो यहोवा के अनुग्रह को पाया हुआ है। யெகோவா கிருபை அளிச்சிருக்கிறார் பவுல் மேல. पौल के ऊपर यहोवा ने अनुग्रह किया है। அப்ப இவன் கிருபை பெற்றவன். तो ये अनुग्रह पाया हुआ व्यक्ति இப்ப है। 2 அனனியா நிக்கறாங்க. अब यहाँ पर 2 अननिया है। பவுலாகிய அனனியா, पौल जो अननिया है, அடுத்தது பிரதான ஆசாரியன் அனனியா. और दूसरा जो है महायाजक अननिया। உண்மையான அனனியா சொன்னாரு, सच्चा अननिया ने कहा, அட வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே, சுவரே, हे चूना फिरा हुआ भूमि, நீ என்ன அடிக்க சொல்ற? तू मुझे मारने के लिए कहता है। தேவன் உன்னை அடிப்பார். परमेश्वर तुझे मारेगा। அனனியாங்கிற பேர் இருக்கலாம், अननिया नाम हो सकता है, யெகோவாவுடைய கிருபை பெற்றவர்களா நம்ம இருக்கலாம். यहोवा का अनुग्रह पाए हुए व्यक्ति हो सकते ஆனா हैं। நியாய பிரமாணத்துக்கு விரோதமா நடப்பீர்களானால், लेकिन न्याय जो व्यवस्था के विरुद्ध अगर हम चलेंगे, தேவனுடைய வார்த்தைக்கு உத்தமமா இல்லாம இருந்தோமானால், परमेश्वर के वचन के ऊपर अगर सच्चाई से नहीं रहेंगे, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இருக்குமானால், परमेश्वर के प्रति भय नहीं होगा, तो அப்ப தேவன் உங்களை அடிப்பார். परमेश्वर आपको मारेगा। நம்ம எல்லாரும் சொல்லலாம், நான் தேவனுடைய கிருபை பெற்றவன், हम सब बोल सकते हैं, मैं परमेश्वर के अनुग्रह को पाया हूँ, நான் கிருபை பெற்றவள். मैं अनुग्रह पाई हूँ। நல்லது, अच्छा है, நம்ம எல்லாரும் அனனியா தான். हम सब हननिया है। ஆனா எப்படிப்பட்ட குணம் இருக்குது? लेकिन किस प्रकार का गुण है? இந்த பிரதான ஆசாரியனுடைய குணம் வேண்டாம். ये महायाजक का गुण नहीं चाहिए। தேவனுடைய வார்த்தை மீறுகிற ஒரு ஆசாரியனை போல இருக்க வேண்டாம். परमेश्वर के वचन को चुकने वाले एक याजक के मानित नहीं होना। தேவனுக்காக நிற்கக்கூடிய அனனியாவா இருப்போம். परमेश्वर के लिए खड़ा रहने वाला हननिया होना। பாருங்க, 6 விதமான அனனியாவை பார்த்தோம். 6 प्रकार के हननिया को हमने देखा। நேபாத் நேசார் டைம்ல இருந்த அனனியா, नेबूखदनेस्सर के समय में जो था वो हननिया, புதிய
புதிய ஏற்பாட்டுல ஒரு பிரதான ஆசாரியன் அனனியாவை பார்த்தோம். और नए करार में एक महायाजक के रूप में अननिया था, उसे देखा. இந்த நேபாத்நேசார் டைம்ல இருந்த அனனியா, ये नेबूखदनेस्सर के समय में जो अननिया था, தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இருந்துச்சு. परमेश्वर के वचन के ऊपर विश्वास था. ஆனா இந்த பிரதான ஆசாரியன் அனனியா, लेकिन ये महायाजक जो अननिया है, இவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நடந்தான். ये व्यवस्था के विरुद्ध चला. பாருங்க, எல்லாமே தேவனுடைய அனனியா தான். देखिए सभी लोग परमेश्वर के अननिया ही हैं. நல்ல குணமும் அனனியாட்ட இருந்தது, अच्छे गुण भी हननिया के अंदर थी, நல்ல குணமுள்ள அனனியாக்களும் இருந்தாங்க, और अच्छे गुण वाले हननिया भी थे, கெட்ட குணமுள்ள அனனியாக்களும் இருந்தாங்க, और बुरे गुण वाले हननिया भी थे. இன்னைக்கு அதே போல आज वैसे ही நம்ம அனைவரும் அனனியாக்கள் தான். हम सभी लोग हननिया हैं. ஆனா எத்தனை பேர் நல்லவங்க எத்தனை பேர் கெட்டவங்கன்னு சொல்லி பாருங்க. लेकिन कितने लोग अच्छे हैं कितने लोग बुरे हैं वो देखिए. எத்தனை பேர் தேவனுடைய உத்தமமா இருக்கிறோம் அப்படிங்கிற தேவனுக்குள்ள உத்தமமா இருக்கிறோம் பாருங்க. कितने लोग परमेश्वर के अंदर उत्तम हैं वो देखिए. எத்தனை பேர் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறோம் பாருங்க. कितने लोग परमेश्वर के ऊपर के भय के ऊपर है हम देखिए. இந்த பயம் நம்மளுக்கு தேவை. ये भय हमें चाहिए. கர்த்தருடைய சமூகத்து உத்தமமா நம்ம காணப்படும். परमेश्वर के सम्मुख में हम सच्चा दिखना நம்ம चाहिए. எல்லாரும் அனனியாக்கள் தான். हम सब हननिया हैं. ஆனா இன்னைக்கு நம்ம தவறான அனனியாவா இருக்க கூடாது. लेकिन आज हम गलत अननिया नहीं होना चाहिए. கிருபை இருக்கிறதுனால பாவம் செய்யலாம்னு இருக்குதா? अनुग्रह है इसके लिए पाप कर सकते हैं, ऐसा है क्या? இல்லையே, ऐसा नहीं है. அப்படி பண்ண கூடாது. ऐसा नहीं कर सकते हैं. பாவத்துல இருக்க முடியாது. पाप के अंदर नहीं रह सकते हैं. எங்க பாவம் பெருகிச்சோ அங்க கிருபை பெருகினது என்று வேதம் சொல்லுது. जहाँ पाप बढ़ गया वहाँ अनुग्रह भी बढ़ गई करके कलाम कहती है. அதனால பாவம் செய்யலாமா? इसके लिए पाप कर सकते हैं क्या? நம்ம பாவம் செய்ய முடியாது. हम पाप नहीं कर सकते हैं. கிருபை பெற்றவங்க, अनुग्रह पाए हुए, அவங்க மேல பாவம் ஆளுகை செய்ய முடியாது. उनके ऊपर पाप प्रभुता नहीं कर सकता. ஆளுகை செய்ய முடியாது. वह प्रभुता नहीं कर இன்னைக்கு सकता. நீங்க அனனியாவா இருந்தீங்கன்னா, आज यदि आप हननिया होंगे, பாவம் உங்க மேல ஆளுகை செய்ய முடியாது. पाप आपके ऊपर प्रभुता नहीं कर सकता. பாருங்க, நம்ம கிருபை பெற்றவங்க. देखिए हम अनुग्रह पाए हुए लोग. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பவுல்ட்ட கர்த்தர் பேசுறார் பாருங்க. और दूसरा कोरिन्थी क्रास 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 12वां अध्याय 9वां वचन. அதற்கு தேவன், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது. देखिए परमेश्वर कलाम कहता है, கர்த்தர் பவுலை பார்த்து சொல்றார், परमेश्वर पौल को देखकर कहता है, என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है. அவர் நமக்கு மேல கிருபை அளிக்கிறார் அப்படினா, वो यदि हमारे ऊपर अनुग्रह करता है तो இன்னைக்கு நம்மளும் அனனியா தான். आज हम भी अननिया है. கிருபை இருக்கிறதுனால பாவத்துல பாவம் செய்யலாம் அப்படிங்கிறது கிடையாது. अनुग्रह है तो पाप कर सकते हैं, ऐसा नहीं. கர்த்தருக்குள்ள பயபக்தியோடு காணப்படுவோம். परमेश्वर के अंदर भय और भक्ति के साथ दिखाई देंगे. நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா, आप यदि सच्चाई से रहेंगे, अनेक காரியத்துல நீங்க அதிகாரியா இருப்பீங்க. बहुत सारे चीजों में आप अधिपति हो सकते हैं. தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மளுக்கு வேணும். परमेश्वर के प्रति भय होना चाहिए. ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இருப்போமா? एक सच्चे भविष्यद्वक्ता बनेंगे क्या? கர்த்தர் சொன்னா பேசணும். परमेश्वर ने बोला तो ही बात किया तो ही बोलना है. சிலவங்க எல்லாத்துக்காகவும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. कुछ लोग सभी चीजों के लिए भविष्यवाणी करते हैं. ஏன்னா சொல்லலாட்டி பிற அவங்களுக்கு மரியாதை இருக்காது. क्योंकि अगर वो नहीं बोलेंगे तो उनके लिए कुछ आदर नहीं होगा. இந்த உலகத்தில் உள்ள மரியாதை நமக்கு தேவையில்லை. इस संसार का आदर हमें नहीं चाहिए. தேவன் நம்மளை பார்த்து உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லணும். परमेश्वर हमें देखकर है मेरे सच्चे सेवक बोलना चाहिए. அடுத்தது தேவனுடைய வார்த்தை மேல உறுதியாக இருப்போம். और परमेश्वर के वचन के ऊपर स्थिर रहना है. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இருக்க வேண்டாம். और व्यवस्था के विरुद्ध नहीं रहना. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருப்போம். व्यवस्था के साथ चलने वाले होने चाहिए. நியாயப்பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. व्यवस्था जो है महत्वपूर्ण है. நியாயப்பிரமாணம் கிருபை பிரமாணம் ரெண்டும் இருக்குது. और व्यवस्था और अनुग्रह ये दो चीज हैं. இன்னைக்கு அந்த கிருபைக்குள்ள நம்ம காணப்படுறோம். आज अनुग्रह के अंदर हम पाए நம்ம தான் அந்த அனனியாக்கள். हम ही वो अननिया है. நம்ம உத்தமமா காணப்படுவோம். हम सच्चे रूप में दिखाई देंगे. தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு காணப்படுவோம். हम परमेश्वर के प्रति भय के अंदर दिखाई देंगे. தேவன் பேசுகிறத நம்ம சொல்லுவோம். और जो परमेश्वर बोलता है उसे हम बोलेंगे. தேவனுடைய வார்த்தை மேல முழு நம்பிக்கை வைப்போம். परमेश्वर के वचन के ऊपर पूरा विश्वास என் रखेंगे. தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர். मेरा परमेश्वर मुझे बचाने काबिल நீங்க இப்ப है. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, आप कोई भी परिस्थिति में क्यों ना हो, அந்த சூழ்நிலையில இருக்கும்போது उस परिस्थिति में जब आप रहते हैं, தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. परमेश्वर के वचन के ऊपर विश्वास எங்கள் रखिए. தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर हमें छुड़ा सकता है. எங்கள் தேவன்
தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर हमें छुड़ा सकता है, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर हमें छुड़ा सकता है। அந்த விசுவாசத்தோடு ये காணப்படுவோம். विश्वास के साथ हम दिखाई देना है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ये परमेश्वर हमें आशीष दे। நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். सरों को झुकाकर हम प्रार्थना करेंगे क्या? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारा एल शडाई खुदा हम तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम धन्यवाद देते हैं। எங்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. हम हर किसी को तेरे हाथ में देते हैं। இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய அருமை பிள்ளைகள், और इस संदेश को तेरे बच्चों ने जो सुना, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष दो। நீர் எல்லார் மேலயும் உம்முடைய கிருபை கொடுத்திருக்கிறீர். सभी के ऊपर आपने अनुग्रह दिया है। இன்னைக்கு இந்த ஜூம்ல எத்தனை பேர் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ, इस जूम के अंदर जितने लोग जुड़े हुए हैं, அத்தனை பேர் அனனியாக்கள் தான் கர்த்தாவே. सभी लोग हननिया हैं। அவங்க மேல உம்முடைய கிருபை ஊற்றிருக்கிறீர். उनके ऊपर तेरी अनुग्रह को तूने उंडेला ஆனா है। இன்னைக்கு நாங்க பார்த்த நல்ல அனனியாக்களை போல நாங்க காணப்படுறோம். लेकिन आज हम अच्छे हननियाओं को जो देखे उसके जैसे हम बदलना है। எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தாங்க. हमारे अंदर ऐसे एक विश्वास को दीजिए। விசுவாசத்தை துவக்குற முடிக்கிறவர் நீங்க கர்த்தாவே. और विश्वास को शुरू करने वाले और उसे समाप्त करने वाले आप ही हो। ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தையும் அதிகரித்து தாங்க. हर एक किसी के विश्वास को बढ़ाकर दीजिए। அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். उनके सारी जरूरत पूरा होने दो। பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், और जो कमजोरी के अंदर है बच्चे, யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே योशुआ मेसिया के नाम से அவங்களுடைய பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. उनकी कमजोरी को निकाल दीजिए प्रभु। பிரச்சனைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், और जो समस्याएं के अंदर है बच्चे, யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मेसिया के नाम से அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. उनके समस्याओं से बाहर कीजिए प्रभु। யாரெல்லாம் போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, जो समस्याएं के अंदर है, பிசாசின் பிடியில் இருக்கிறார்களோ, जो शैतान के बंधन के अंदर है, பலவிதமான சோதனையில் சிக்கி இருக்கிறார்களோ, और भिन्न भिन्न परेशानियों से जकड़े हुए हैं, அவங்களுக்காக நான் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. उनके लिए तेरे पास आता हूं प्रभु। அவங்களுக்கு விடுதலை தாங்க. उनको छुटकार दीजिए। இப்பொழுதே விடுதலை கட்டளையிடுங்க. अभी वो छुटकार को दीजिए। உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் கர்த்தாவே. आपका हाथ उन्हें छूने दे। உம்முடைய கிருபையினால் நீங்க நிரப்புங்க. आपके अनुग्रह से भर दीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगता हूं जीवित पिता, ஆமென். आमीन।